வணக்கம், நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அடிக்கடி சளி பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துடும் நினைக்காங்க. கண்டிப்பா சளி அடிக்கடி பிடிக்க அப்படின்னாலே நுரையீரல் ஃபங்க்ஷன் குறையுதுன்னு அர்த்தம். நுரையீரல் வெளியில இருந்து நல்ல ஆக்சிஜனை உள்ள கொடுக்கறதுல சிரமப்படுறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வயிறு உப்பிசமா இருக்கட்டும், அடிக்கடி ஏப்பம் வர்றதா இருக்கட்டும், சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகாததா இருக்கட்டும், அல்லது தோல் நோய்கள் வர்றதா இருக்கட்டும், அல்லது மோஷன் சரியா போகலைங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நுரையீரல் பாதிக்கும் பொழுது இதெல்லாமே ஏற்படும். இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா தினமும் நம்ம காலையில நம்ம ரொட்டீன் லைஃப்ல துளசி இலை, மிளகு, மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தினமும் காலையில நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா நுரையீரல்ல உள்ள சளி எல்லாமே முற்றிலும் மோஷன் வழியா வெளியே போய் நுரையீரல் பலப்படும். இந்த நுரையீரல் பலப்பட்டுருச்சுன்னா மற்ற உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிரும். வயிற்று புண்ணு, சப்போஸ் ஏப்பமா வருது, ஜீரண மண்டலமும் சேர்ந்து சரியாகும். இதை நீங்க செஞ்சுக்கிட்டு வரும்போது கண்டிப்பா நுரையீரல் பலப்பட்டு நுரையீரலால் வரக்கூடிய தோல் நோய்களாக இருக்கட்டும், இல்ல மோஷன் சரியா போகாததா இருக்கட்டும், ஃபுட்டு நல்லா ஜீரணமாகலைங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கியூர் ஆயிரும். இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அன்னைக்கு நாள் முழுதுமே இதை நீங்க குடிச்சுக்கிட்ட ரொம்ப பிரிஸ்கா ஆக்டிவா இருப்பீங்க. குடல்ல உள்ள கெட்ட புழுக்கள் கூட முற்றிலும் அழிஞ்சிரும். இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நுரையீரலை பலப்படுத்திக் கொள்ளுங்க.